அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரி அஜ்ஸாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபிய்யனா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பஅத். வரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கத் அன்ஸல்னா ஆயாத்தின் முபய்யினாத் வல்லாஹு யஹ்தி மன் யஷா இலா ஸிராத்தின் முஸ்தகீம். வயகூலூன ஆமன்னா பில்லாஹி வ பிர் ரசூல் வ அத்தஅனா சும்ம யத்தவல்லா ஃபரீகம் மின்ஹும் மின் பஅதி ஸாலிக வ மா உலாயிக பில் முஃமினீன். وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم لا حسد إلا في اثنتين رجل أعطاه الله المال فسلطته على هلكته في حقه ورجل أعطاه الله الحكمة وهو يقضي بها ويعلمها. متفق عليه. சர்வ புகழும் சக்தி வாய்ந்த தனித்தோனாகிய அனைத்திற்கும் முன்மாதிரியாக விளங்குகின்ற எத்தகைய இணைகளும் துணைகளும் ஒரு சிறிய டாட்டு கூட இல்லாத பரிசுத்தமானவனாகிய அல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் ஆகிய ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா ஒருவனுக்கே புகழும் புகழ்ச்சியும் துதியும் வணக்கமும் உண்டாவதாக. ஈருலக சர்தார் சையீதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தை பின்பற்றிய பரிசுத்தமான உம்மஹாத்துல் முஃமினீன் தாய்மார்கள், அஹ்ல பைத்துக்கள், அபரார்கள், அஸ்ஹாபுல் பத்ரீன் வல் உஹதீன் வல் ஹந்தகீன் தபூக்கீன் எர்முக்கீன் குலஃபாஏ ராஷிதீன் காத்திபுல் வஹி சாஹிபுஸ் ஸர் என் உயிருக்கும் மேலான தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செயல் நடைமுறை மௌனங்களை முழுக்க பின்பற்றுகின்ற பெசகுதல் இல்லாத பரிசுத்தமான சத்திய சஹாக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த முஃபஸ்ஸிர், முஹத்திஸ், முசன்னிஃப், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், இமாம்கள், அவுலியா அல்லாக்கள், குத்துபுகள், அக்தாபுகள், நம்முடைய தாய் தந்தை பெற்றார் உற்றார் உறவினர், நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்து கியாமத்துடைய நாள் வரை அனைவர்களுடைய வாழ்விலும் அனைவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலும் அனைவர்களுடைய ஏனைய அமல்களிலும் பரக்கத்தும் ரஹமத்தும் அபிவிருத்தியும் அல்லாஹ் செய்வதுடன் கியாமத் நாள் நொடி வரை
இந்த உம்மத்தை அல்லாஹ் சிறந்த பாதுகாவலனாக பாதுகாப்பானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, சர்வ புகழும் அல்லாஹ் அவன் ஒருவனுக்குத்தான். நாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு இன்றைக்கி நாம் அஞ்சு நடந்து கொண்டிருக்கோம். முன்னால் இருந்த அல்லாஹுவின் மீது உண்டான பயபக்திகள், அமல்கள், தஸ்பீகாத்துகள், திக்ருகள், ஃபிக்ருகள், வியாழக்கிழமையானால் பள்ளிகளிலே மதரசாக்களிலே திக்ரு ஃபிக்ருகள், மௌலூது ஷெரீஃபுகள், புருதா ஷெரீஃபுகள், தஸ்பீகு, திக்ரு, அலிஃப் முதல் குர்ஆனுடைய பாடம் முழுவதிலும் உண்டான ஆண்கள், பெண்கள், சிசுக்கள், பெரியோர்கள், சிறார்கள் அனைவர்களுக்கும் திக்ருடைய மஜ்லிஸுகள், திங்கட்கிழமையும் திக்ருடைய மஜ்லிஸுகள், இவ்வாறுகளெல்லாம் தொடர்ந்து நம்முடைய மூதாதையர்கள் வாழ்வில் செய்து வந்த பலனின் காரணமாகத்தான் அடைமலை என்று ஒரு மலை ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னால், சுருக்கமாக சொல்லப்போனால் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இடைவிடாது பெய்து கொண்டிருந்தது. இந்த அடைமலைக்காக கோணி அடுக்குப்பானை, ஒரு மனிதன் உள்ளே உட்காந்துக்கலாம் தெரியாது, அந்த மாதிரி அடுக்குப்பானைகளில் ஒரு பானைகளிலே அரிசி, ஒரு பானைகளிலே தீனி, ஒரு பானைகளிலே அடுப்படை சாமான்கள், ஒரு சிறிய பானையிலே இன்னொரு பானையிலே அத்தனை தேவைகளையும் வைத்து அந்த அடைமலை கழித்த தாய்மார்களும் அந்த அடைமலையில் திருடி திண்டு ருசிகரமான முறுக்குகளையும் பதார்த்தங்களையும் பண்டங்களையும் மலைக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த தாய்மார்களுடைய அந்த பண்டங்களை நாம் எடுத்து எத்தனை நபர்கள் தின்றோம் என்பது இன்றைக்கு நமக்கு தெரியும். அப்போ அந்த அமல்கள் எங்கே, அந்த பரக்கத்துக்கள் எங்கே, அந்த ரஹமத்துக்கள் எங்கே? இஸ்லாம் எங்கேயோ, இஸ்லாமிய வழிபாடுகள் எங்கேயோ, நிம்மதி எங்கேயோ அங்கே போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் கூச்சல், குழப்பம், இரத்தம் ஊட்டுதல், அடிதடி, கொலை, கொள்ளை, அடுத்தவர்களின் மாதுவின் மீது ஆசை, ஜினா, ஃபனா, திருட்டுத்தனமான முதலீடுகள், திருட்டுத்தனமான கணக்கில்லாத ஜகாத்து கொடுக்கப்படாத பொருளாதாரங்கள் அனைத்தும் மூலமாக போடப்பட்டு இந்த தேர்தலுக்காக இன்றைக்கி பிடிக்கிற போது ஒவ்வொரு பிளஸர்லையும் மூட்டையாக சூட்கேஸாக நகையை கொட்டி காமிக்கிறானுங்க போலீஸுங்க. அது யார் செய்தாலும் அநியாயம்தானே. அதில் எல்லா மக்களும் தான் இருக்காங்க, எல்லா மதத்தினர்களும் இருக்காங்க. காரணம், எது செய்யக்கூடாதோ, எது தடுக்கப்பட்டதோ அவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படக்கூடிய திறன்கள் அதிகமாக ஆக ஆக கல்புகளிலே கரும்பில்லிகள் விழுந்து அந்த கும்மிரல்கள் விழுந்து அவருடைய வாழ்க்கையிலே வெளிச்சமில்லாமல் ஆகிவிட்டது. இதற்கு கல்வியின் அவசியமில்லை. அந்த கல்வியின் அவசியத்தை தேடி செல்வதில்லை. இன்றைக்கு கல்விகள் எல்லாம் உலக கல்வி காசு கொடுக்கப்பட்டால் கிடைக்கிது. ஆகிரத்திலே கல்வியை தேடி 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 ஃப்ரீயாக கிதாபிலிருந்து, உணவிலிருந்து, உடையிலிருந்து கொடுக்கப்பட்டாலும் கூட எண்ணிவிடப்பட்ட சில மக்கள், 100க்கு ஒரு 10% மக்கள் ஆணிலும் பெண்ணிலும் கற்கக்கூடியவர்களாக இன்றைக்கி இருக்காங்க. யாவைலா அஃப்சோஸ், நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய குழந்தைகளின் வெற்றி வாழ்க்கை எங்கே நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? ஒரு நடிகன் நடிகைக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு நடிகையினுடைய முன்பாகமாகிய மார்பையும் பின்பாகமாகிய அந்த குண்டியையும் தான் அவர்கள் அலங்கரித்து செல்வதை ஆண்கள் பார்த்து சிரித்து கைதட்டி மகிழ்ந்து ஜொல்லு விடக்கூடிய நிலைகளில் அரைவேக்காடான ஆடைகள். எப்படி எல்லாருடைய பயம் வரும்? இதில் முஸ்லீமும் இருக்கான், ஏனைய மதத்தவனும் இருக்கான். முஸ்லீமும் நடிக்கிறான், முஸ்லீம் அல்லாதவனும் நடிக்கிறான். இதை நான் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேணாமா? இதில் நன்னூலிகள் எல்லா தவறையும் செஞ்சுட்டு கடைசியில் உம்ராவுக்கு போயிட்டா அல்லது ஹஜ்ஜுக்கு போயிட்டா எல்லாம் மன்னிச்சிருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹு அக்பர் அர்ஹமர் ராஹிமீன். இருந்தாலும் கூட எது தவறு என்பதை இத்தனை ஆண்டுகள் தெரியாமல், எனக்கு தவறு என்பது தெரியாது, யாரும் சொல்லி கொடுக்கவில்லை என்பது ஒரு ஆணோடு சேர்ந்து படிக்கின்ற பொழுது இந்த மாங்காய் மடையர்களுக்கு தெரிவதில்லையா?
ஒரு காலத்தில் காபாவிற்குள் ஒரு சிறிய ஜூஸ் பாட்டில் கூட கொண்டு போக முடியாது. ஆனால் இன்றைக்கு நிர்வாகம் எப்படியோ காபாவிற்குள் ஃபோன்கள் போய் காதலன் காதலிகளை போன்று பூங்காவிலே போட்டா எடுக்கதை போன்று போஸ் கொடுக்கின்ற நிலை அங்கேயும் தக்வாவை தடுத்து கொண்டிருக்கு இன்னைக்கு ஷைத்தானுடைய வாழ்வு. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது என்ன? இல்லா இம்மாதக்கல் முஹ்லசீன், என்னுடைய நல்லடியார்கள் நாதாரிக்கு பிறந்த பயில உன்னால் கெடுக்க முடியாதுன்ட்டான்ல. நல்லடியான் இவன் ஒரு காலமும் இந்த மாதிரியான போஸ் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை செய்ய மாட்டான். உம்ராவுக்கு போகிறாங்க, எத்தனை உம்ரா செஞ்சீங்க? 3 உம்ராங்க. ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, எத்தனை உம்ரா செஞ்சீங்க? ஒரு 10 உம்ராங்க. அல்லாஹ் கேவலம். எந்த இடத்திற்கு எதுக்காக போகிறோமோ அதனுடைய கவனம் இல்லை. ஒரு நாளைக்கு குறைந்தது உம்ரா என்பது தவாஃப். ஆயிஷா நாயி பள்ளியில் குளிச்சுட்டு 2 ரக்காய் தொழுது நியத்து வச்சுட்டு இங்கே காபாக்குள்ளே வந்து தவாஃப் 7 சுற்று முடிஞ்சிட்டு துவா முடிஞ்சிட்டு மக்காமே இப்ராஹிமில் 2 ரக்காய் தொழுகிறது. பிறகு ஜம்சம் தண்ணி திருப்தியாக குடிக்கிறது, மாக்கான் குடித்த மாதிரி பிஸ்மி சொல்லி குடிச்சிட்டு பிறகு சஃபா மர்வா. இன்ன சஃபா வல் மர்வா மின் ஷாயிரில்லா, அல்லாஹ்வுடைய அடையாளமாயே சஃபா மர்வா. 7 தங்கோட்டம், 4 3 7. கொஞ்சோன்னு ஆம்பளையாக இருந்தால் முடியை சிரைச்சி போட்டுருணும், பொம்பளையாக இருந்தால் மினியான்னு வெட்டி போட்டுருணும். முடிஞ்சு உம்ரா. இந்த உம்ராவை 15 நாள் 20 நாள் போய் அங்கேயும் புருஷனோடு ஏசி ரூமில் குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மானம் கெட்டு சிந்திக்க வேணாமா? உங்களை கூட்டிகிட்டு போகிறவனும் அப்படித்தான் இருக்கான், நீங்கள் போகிறவங்களும் அப்படித்தான் இருக்கீங்க. அமல் எங்கே? அங்கே அல்லாஹ் எங்கே? அங்கே ரசூல். அல்லாஹ் ரசூல் இருந்து விட்டால் நம்மிடத்தில் தவறு வராது. நம்மால் ஞாயிற்றுக்கிழமை தான் குடும்பம் நடத்துவான். ஏன்னா அன்றைக்கி தான் அவர் பெருசாக என்னமோ பார்க்காத மாதிரி பொண்டாட்டியை பார்த்து மல்லிகைப்பூ வச்சு ராத்திரி பூரா நோண்டிட்டு காலையில் வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போவார். பயான் இருக்குங்க, இன்றைக்கி வரமாட்டானுங்க, பொம்பளையில் வரமாட்டாளுங்க. காரணம் எல்லாம் அறிஞ்சிட்டாங்க. இப்போ தான் ஒரு புதுசாக நன்னூலிய ஒரு பாடையை திறந்துருக்காங்களே. எல்லாம் அறிவும் இஸ்லாம் சிம்பிள்ண்டு. என்னடா இஸ்லாம் சிம்பிள்? இஸ்லாம் அல் இன்கியாதுல் அவாமிரிஹி வசித்தினா பின் நவாஹிஹி. ரசூலுடைய அந்த சொல் வாக்கை நீ பார்க்கவில்லையா? இஸ்லாம் ஏவலை எடுத்து விளக்கலை விடுவது. நீ விளக்கலை எடுத்துட்டு ஏவலை விடக்கூடிய நீ, உனக்கு எங்கே இஸ்லாம் இருக்கு? அதனால தான் ஹக்குல் இஸ்ஸா ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காமிக்கும் போது சொல்கிறான், லக்கத் அன்சல்னா ஆயாத்தி முபையினா. இந்த வேதத்தில் நாம் தெளிவான ஆயாத்துக்களை, வாக்குறுதிகளை, செயல்திறன்களை நாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். வல்லாஹுல எஹ்தி மை யஷா இலா சிராத்தி முஸ்தகீம். அல்லாஹ் நாடியவர்களுக்கு சிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய செவ்வையான நேரான ஹிதாயத்தை கொடுத்துட்டான். ஹிதாயத் என்றால் என்னங்க? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். அது நீ கேட்கறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக வாழ்விலை உளுந்துரும். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய லாட்ரி. யாருக்கு இந்த ஈமான், இந்த தஸ்தீக், இந்த சிராத் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டானோ அவர்களை ஒரு நொடி கண் இமை அசைவதற்குள் அடைந்துவிடும். அவன் நேரான பாதையில் விழுந்து விட்டால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா உயர்வான அந்தஸ்தை தர்றான். அந்த உயர்வான அந்தஸ்தை பெறுவதற்குண்டான வாழ்க்கையின் நிழல் எதில் இருக்கின்றது? நம் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னத்தைன். இந்த உலகத்தில் 2 விஷயத்தில் தான் பொறாமை இருக்கணும். அவன் வீடு வாங்கிட்டான் பாருலாம், கார் வாங்கிட்டான் பாருலாம், பங்களா வாங்கிட்டான் பாருலாம், வெள்ளேன்னு பொண்டாட்டி கட்டி இருக்கான் பாருலாம், வண்டியில் வச்சு குண்டியில் உட்கார வச்சு அப்படி கூட்டிகிட்டு போகிறான் பாருலாம். இதெல்லாம் பேசக்கூடாது. அல்லாஹ் ரசூல் சொன்னது லா ஹஸதே இல்லா ஃபி இஸ்னத்தைன். 2 விஷயத்தில் தான் உலகத்தில் பொறாமப்படலாம். அதில் ஒன்று ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் மால,
அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நிறைந்த பொருளை கொடுத்துருக்கான். பொருளுக்காக பொறாமப்படாதே. ஃபசல்லதஹு அலா ஹலக்கத்திஹி ஃபி ஹக்கிஹி, உண்மையிலேயே அந்த பொருளை தீனுடைய வட்டாரங்களுக்கு, தீனுடைய மாகவுளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு செலவு செய்கிறான் பாருங்க. ஆனால் அல்லைலு ஆனா அன்னஹார், இரவுலையும் சரி பகல்லையும் சரி செலவு செய்யக்கூடியவனுக்கா இப்போ செலவு செய்கிறான் பாருங்க. அவனை பார்த்து பொறாமப்படலாம். இப்படி பொருள் இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்காக செலவு பண்ணுறாரு, நம்மள்கிட்ட இல்லையே, இருந்தாலும் நம்ம செலவு பண்ணலாமே என்று வாய் செவிடால் கூட நம்ம கூற முடியாது. நாம் இங்கே சிந்திக்கணும். இரண்டாவதாக, ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹ் ஹிக்மா, ஒரு மனிதனுக்கு ஹிக்மத், நுண்ணறிவு, கல்வி ஞானங்களை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதுக்கு ஆதாரம் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. கல்வி ஞானங்களுக்கு, விஞ்ஞானங்களுக்கு ஆதாரம் தேவையில்லை, அடிநிலை தான். அவன் கற்ற இல்மை கொண்டு மக்களுக்கு சத்தியத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்குறான், அந்த சத்தியத்தை விளக்கி வைக்கிறான். ரெண்டாவதாக, மக்கள் தெரியாதவர்களுக்கு செய்தியை வைத்து அமல் செய்ய வைக்கிறான். இவன் மீது பொறாமப்படலாம். ஆஹா, ஒரு பெரிய ஞானியாக இருக்கார், ஆலிமாக இருக்கார், கல்வி ஞானங்கள் சொல்கிறார், எம்புட்டு விஷயங்கள் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிறார், நாதாக்கள் வழிமார்களை பற்றி என்று இவரின் மீது, பணக்கார கொடை வள்ளல்களின் மீது அல்ல, பணக்கார அல்லாஹ் உடையவர்களின் மீது அமல் செய்யக்கூடிய ஆலிம்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி, ஹிக்மத், ஞானம், தீர்ப்பு, இவைகளின் மீது பொறாமை கொள்ளலாம். நம்ம அப்படி ஆகலையே, நம்ம புள்ள ஆக்கலையே. இது யாருக்கு நசீபு இருந்துச்சோ அந்த பெற்றோர்கள் ஆளா ஜன்னத்தில் ஆளாவான நிலையை அடைஞ்சிட்டாங்க. தன்னுடைய பிள்ளையை அல்லாஹ் ரசூலுக்காக ஓத வைக்கக்கூடிய பிள்ளைகளை அநேக மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பிச்சை எடுக்கிறதுக்காக ஓத விட்டுருக்காங்க. அவன் போய் தொழு வைப்பான், வீடு வீடாக பாத்தியா ஓதுவான்னு. அப்படியே என்கிட்டையெல்லாம் கேட்டாங்க, நீங்கள் என்ன ஓதிட்டு வந்து வீடு வீடாக பாத்தியா ஓதுறீங்கன்ட்டு. டேய், நாங்கள் பாத்தியா ஓதுறேன்டா, உங்களை வேற ஆள் ஓதிட்டு போயிடுவான். செய்தானே சொல்லிட்டான். எப்படி சொன்னால், லவ்வி என்னக்கு மஜ்மஈன், யாரெல்லாம் நீ படைத்த படைப்புக்களை எல்லாம் கெடுத்து போடுவேன்டான்டா அல்லா டைமே. நான் தான் இருக்க பிறந்தவைய. ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னால், இல்லா இபாதக்கல் முஸ்லிம் முஹ்லசி, முஸ்லிம் பிடிச்ச மூதேவியே, உடையும் தான் நான் படைத்தேன். ஆனால் என்னுடைய நல்லடியார்களை நீ டச்சு பண்ணக்கூடாது, அந்த ஏறிட்டு கண்களால் கூட பார்க்க முடியாதடா, நான் பாதுகாப்பளிப்பேன்ட்டான். இப்போ இந்த லிஸ்ட்டில் யார் போகணும்? இதில் மாட்டினவர்கள் யார்? இப்போ நீங்கள் சிந்திங்க. அல்லாஹ் மானிடர்களுக்கு தரும் குர்ஆன் ஹதீஸின் முழு விளக்கமும் மானிடர்களுக்கு நிறைந்து வழங்கப்பட்டு அறிவுரைகள், ஹிக்மத்துகள், ஞானங்கள், விஞ்ஞானங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அறிவு என்பது ஆற்றல் மிக்க அறிவு இஸ்லாத்தின் கல்விகள் மாத்திரம்தான். உலகக் கல்வி நீ என்ன படித்தாலும், எத்தனை டிகிரி வாங்கினாலும், எத்தனை கம்ப்யூட்டர் வாங்கினாலும், லேப்டாப் வாங்கினாலும், கைக்குள் அடங்கிய சிறிய டாப் வாங்கினாலும், உன்னுடைய டாப் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டான்ல, எல்லாம் க்ளோஸ். ஒரு வாருக்காக ஒரு மிகப்பெரிய பிளேன் பறந்து போகுது. ஒரு நிமிஷம் 15 நொடியில் அந்த சுவிட்சை ஆன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது வேலை செய்யாதுன்னு வச்சுக்கோங்க. இவன் போய் 3 நிமிஷம் 4 நொடிக்கு அவன் போட்டான்டா என்ன ஆகும்? அவனே வெடித்து சாக வேண்டியது தான். அப்போ ஒன்றுக்கு ஒரு கல்வி தேவை, உலகக் கல்வியும் தேவை. ஆனால் அது மண்ணுக்கு மேல். ஆகிரத்தின் கல்வி தேவை, மண்ணுக்கு கீழ். மண்ணுக்கு மேல் உயர்வா, மண்ணுக்கு கீழ் தாழ்வா? முதலில் மானிடர்களுக்கு பிரயோஜனம் தருகின்ற வாழ்க்கையின் பிரயோஜனங்கள் எல்லாம் உடுத்தும் உடையிலிருந்து, உண்ணும் உணவிலிருந்து கீழே அதன் நிலைகளை, விதைகளை போட்டு மேல் நோக்கி வந்து அதை எடுத்து பரிசுத்தப்படுத்தி மேல் நோக்கி போட்டு மறுபடி பூமியில் தள்ளுறான். என்னப்பா அல்லாஹுடைய நியதியை பார்த்தியா? இந்த வாழ்க்கைக்காக உயர்வான ஆகிரத்துடைய வாழ்க்கையை நீ விட்டுட்டியே. ஆகிரத்துடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? கீழே தாழ்ந்து மேலே உயர்த்துவது, அல்லாஹ்வுக்கு அடிபணிவது, சுஜூது செய்வது, அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி கேட்பது, அவரிடத்திலே உயர்வது. ஆலா ஜன்னத் ஃபி ஜன்னாத்தி முகீம் சொல்லிட்டான்ல அல்லாஹ். நாம் எந்த அடிப்படையில் வாழுகின்றோம் என்பது தான் இங்கே ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. ஆகையினால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நமக்குள் நாம் கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தி விடாமல் மிக தாராளமான உயர்வுகளை, உலகக் கல்வியும் தேவை, மறுமையின் கல்வியும் தேவை. இந்த ஆண்டு உலகக் கல்வி முடிந்துவிட்டது. ஆனால் ஆகிரத்தின் கல்வியோ எக்காலமும் தொடக்கப்பட்டால் மரண காலங்கள் வரை முடிவடைவதில்லை. அதற்கு ஒரு வரையறைப்பு வச்சுருக்காங்க. இத்தனை ஆண்டுகள் ஹிப்ஸு, இத்தனை ஆண்டுகள் குர்ஆனுடைய தஃப்சீர், இத்தனை ஆண்டுகள் ஹதீஸுடைய தஃப்சீர், இத்தனை ஆண்டுகள் அதை அறிந்து கொள்வதற்குண்டான தகுதி. ஒய் அல்லிமுக்கும் ஃபில் அஹதி இலல் மஹதி. தாயுடைய பிறப்பு மடியிலிருந்து அவனை கபரில் கொண்டு வைக்கும் வெள்ளை துணி இருக்கு, அதுக்குள்ளே வச்சு பொதிந்து உள்ளே வைக்கும் வரை கல்வியின் அவசியம் தேவைப்படுது. அது ஆகிரத்துடைய கல்வி. ஆகிரத்துடைய கல்வி மண்ணுக்கு மேல் செய்து மண்ணுக்குள் பிரயோஜனம் தரக்கூடியது. உலகத்தின் கல்வி மண்ணுக்கு மேல் செய்து மண்ணுக்கு மேலேயே முடிவடையக்கூடியது. பெத்த தாய் தன்னுடைய தாலியை விற்று, கம்மலை விற்று, வளவியை விற்று பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் பிள்ளைய காலை ஒரு 9வது போயிட்டா அவள் பேசுகிறா, ஏய் நீ யார்ரி, என் வாழ்க்கையை நான் நிர்ணயிச்சுக்கிற தெரியுன்றான். ஏன் கல்வி இல்லை. ஒரு கல்வி உள்ள புள்ள தாயிடத்தில் இப்படி சொல்லாது. அல்லாவுக்கு ரசூலுக்கு அடிபணியக்கூடிய ஒரு புள்ள தாந்தோன்றியாக வாழாது. ஒரு ஆம்பளை புள்ள சொல்கிறான், இங்கே பாரு உன் கடமை முடிஞ்சிருச்சு, நான் 10th ஒருத்தையை காதலிச்சிருக்கேன், அவள் பேர் பிரேமாலா தான், அவளை முடிச்சிட்டேன்டா, அவள்கிட்ட நிறையா சொத்து இருக்குது. என்னடா சொத்து? அவள் சொத்து தான்டா இருக்குது. நீ முன்னால் மாதத்துக்கு 7 நாள் கிட்ட படுக்க முடியாது, பின்னால் கக்குசுக்கு போனால் நீ கிட்ட உட்கார முடியாது. இவைகளுக்கு அடிபடுகின்ற நீ இஸ்லாத்தை ஏன் உணரவில்லை? இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்காத தாய்மார்களின் நிலை தாந்தோன்றியாக அவர்கள் தனித்து விடப்பட்ட காட்டு மிருகங்களிடத்தில் மாற்றிய மக்களாக ஷைத்தானிடத்தில் மாட்டிக்கொள்வார்கள். ஒரு தாய் சொல்கிறா, என் பிள்ளையை படிக்க வச்சு அந்த பிஞ்சு காலை முத்தம் கொஞ்சரா 1 வருஷத்தில் இந்த காலால் நடந்து வெளிநாடு போய் என் பிள்ளை அம்பூட்டி சம்பாரித்து தரும். சம்பாரித்து தருமா? போய் அங்கே எவ்வளையாவது பிலிப்பைன்ஸுக்காரி இல்லை இந்தோனேசியாக்காரி எவ்வளையாவது முடிச்சுக்கிட்டு அங்கே எல்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ சம்பளம் தரலாமா, காசுக்கு பத்த மாட்டுதுமா சாப்பாடுக்கு, இவ கடன் வாங்கி அனுப்பணும். இது எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி சீரழியுது. மறுமையுடைய கல்வியை நோக்கி விரையுங்கள். மறுமையின் பக்கம் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். மறுமையின் வாழ்வே உயர்வானது. உலகக் கல்வியின் அவசியம் தேவை, ஆனால் அதற்கு முக்கியத்துவம் அவசியமில்லை. அந்த முக்கியத்துவை தீனிலே செலுத்துங்கள், வெற்றி பெறுவீர்கள். வாஹிர தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.